நினைத்து விடாதீர்கள். கர்த்தராய் வருகை சொல்லும் அழகாக மேல போட்டிருந்தார்கள், வருகை நாட்களிலும் இவ்வாறுதான் சம்பவிக்கும் என்று கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். மூன்றாவதாக, அங்கு ஒரு பெண் தன் முகத்தை அலங்கரித்துக் கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறாள். அவள் யார்? யேசபேல். அவள் ஜீவித்திருந்த காலத்துல அவளை போன்ற ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீயை நாம் பார்க்க முடியாது. அவளுடைய கணவன் ஆகாப் ஒரு ராஜா. ஆனால் இவளோ அவன் ராஜா பேருக்குத்தான் அவனை ஆட்சிவித்தது இவள்தான். அந்த ஆகாப்புக்கு தன்னுடைய அரண்மனையை ஒட்டி இருக்கும் ஒரு திராட்சை தோட்டத்தின் மேல் ஒரு கண். அது எப்படியாவது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அதன் உரிமையாளர் ஒரு கர்த்தருக்கு பயந்தவன். அவன் சொல்லிவிட்டான், நான் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய பெற்றோருடைய சுதந்திரம், என் பெற்றோருடைய சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதும் துக்கத்தோடு ஒரு நாள் படுக்கையில இருக்கும் பொழுது இவள் போய் கேட்கிறாள், ஏன் துக்கமாக இருக்கிறீர் என்று. இவ்வாறு என்று சொல்ல, இதுக்காகவா நீ ராஜா வல்லவா என்று சொல்லிவிட்டு தந்திரமாக ஒரு காரியத்தை அவள் சொன்னான். அவன் மிகவும் தந்திரமாக 2 பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ராஜாக்கு விரோதமாகவும் அவன் பேச கேட்டோம் என்று சொல்லி கல்லறிந்து கொன்று விட்டான். அவள் நினைத்து விட்டாள், இது யாருக்கும் தெரியாது என்று. பாவத்தை கண்டும் தேவன் தண்டியாமல் விடுவாரா? தண்டிக்கு முன் எச்சரியாமல் இருப்பாரா நாம் தேவன்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா? எலியா தீர்க்கதரிசி மூலம் ஆகாபுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த தீர்மானம், சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்பு நடக்கவில்லை. உடனடியாக இவளுக்குள்ளாக மமதை, ஆம் நான் எப்படிப்பட்டவள், என்னிடம் போய் இப்படி எச்சரித்தார், இந்த காரியம் நடந்ததா என்று நினைத்திருக்கலாம். பல ஆண்டுகள் ஓடி முடித்து விட்டது. ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ வரும் பொழுது தன் முகத்தை மேக்கப் செய்கிறாள், கண்ணுக்கு மையிடுகிறாள், சிங்காரிக்கிறாள், எப்படியாவது அவனை கவர்ந்து விட வேண்டும் என்று. ஆனால் அபிஷேகப்பட்ட யெகூ அவன் சொல்லுகிறான், என்னோடு இருக்கிறவள் யார் என்று சொல்லி மேலிருந்து அவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து தள்ளுங்கள் என்று சொல்லி அவளை தள்ளி அவள் மரித்து போகிறாள். பிரியமானவளே, பாவம் செய்துவிட்டு தேவனிடமிருந்து தப்பிவிடலாம் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதீர்கள். அதனை அவர் சுட்டி காட்டும் பொழுது, அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாத பட்சத்தில் யேசபேலை நினைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஏதோ ஒன்றை பார்த்தவங்களாக ஒரு ஆணும் பெண்ணும் அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? ஏரோதும் ஏரோதியாளும். ஏரோது ராஜா ரோமாபுரிக்கு சென்று அங்கிருந்த தன் தம்பி பிலிப்புடைய மனைவியை, தன் தம்பியுடைய மனைவி அபகரித்துக் கொண்டு எருசலேமுக்கு வந்து விட்டான். இவர்கள் துன்மார்க்கமான ஜீவத்தை கண்டு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் எச்சரித்தான், நீ செய்வது தவறு, முறைகேடு என்று. ஆனால் இவளுக்கோ யோவான் மேல் ஒரு பெரிய ஒரு வஞ்சகம். காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏரோதுடைய பிறந்த நாள் வந்தது. அன்று தன்னுடைய மகள் முன்பாக ஆடுகிறாள். ஆடினது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ராஜ்யத்தில் ஒரு பகுதி பாதி எனக்கு கேட்டான், கொடுத்து விடுறேன் சொல்றார். தாயிடம் வந்து என்ன கேட்க என்று கேட்ட பொழுது யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்று சொல்கிறார். ராஜாக்கு ஒரு பயம் இருந்தாலும் தன் ஆணையிட்டது நிமித்தமாக யோவானை சிரச்சேதம் பண்ணி சாத்து வந்து கொடுத்து விடுகிறார். அவள் நினைத்திருக்கலாம், ஆம் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, நான் எப்படிப்பட்டவை, அவனுடைய பேச்சை, அவனுடைய வாயை நம்ம இவ்வளவுமாக எச்சரித்து வாயை அடைத்து விட்டேன், அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. ஒரு வல்லமை மிக்க தீர்க்கதரிசி தேசத்தில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், மரித்தவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றதும் கதி கலங்கி போனார்கள் இருவரும். ஐயோ, நாங்கள் கொன்ற யோவான் ஸ்நானகன் உயிர் தெழுந்து விட்டான். பற்றீர்களா? குற்ற உணர்வு. நீங்கள் பாவம் மட்டும் செய்துவிட்டு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோட குற்ற உணர்வு உங்களை சும்மா விடாது. அதுதான் கதி கலங்கினார்கள், ஓடினார்கள், என்ன செய்வது. ஆனால் அவளுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்குதான் இருந்தார். மன்னிப்பு கேட்டிருந்தால் மன்னித்திருப்பார். ஆனாலோ என்ன பரிதாபம். சரித்திரம் சொல்லுகிறது, இருவரும்
நாடு கடத்தப்பட்டு அநாதைகளாக மரித்தார்கள் என்று. ஐந்தாவதாக, ஒரு மனிதன் தன் கைகளை கழுவிக்கொண்டே இருக்கான் நரகத்துல. யார் பாவ? ஆமா, நமக்கு அன்பான யாரு? பிலாத்து. அவனுக்கு பின்னாடியே அவனுடைய மனைவி நின்று சொல்லிட்டு இருக்கா, தலையில அடிச்சிட்டு இருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதிருங்கள், ஒன்றும் செய்யாதிருங்கள் என்று என் பேச்சை கேட்டீர்களா என்று. ஆம், அந்த பிலாத்துக்கு முன்பாக கை கட்டப்படாக தேவகுமாரன் நின்று கொண்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் விடுவித்திருக்கலாம். ஆனால் சுயநலமான ஒரு அரசியல்வாதி, அவன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று தெய்வகுமாரனை சிலுவையில அறைந்தான், கொன்றுவிட்டார். நாமும் கூட இந்த யாரை பிரியப்படுத்த வருகிறோம்? தேவனையா அல்லது சுற்றத்தார் உறவினர்களையா? இவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்காம தள்ளி போடும் கூட்டங்கள் எத்தனை உண்டு. இவர்களுக்காக சத்தியத்தை அறிந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குவர்கள் என்று எத்தனை பேர். நாட்களை தள்ளி போட்டு விடாதீர்கள். அன்று இக்கொடிய பாவத்தை செய்தவன், அவனுக்கு நல்லதோ சந்தர்ப்பம் இருந்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அங்குதான் இருந்தார். அவன் மட்டும் அவரை தேடி போயிருந்தால் கண்டிப்பாக அவர் மன்னித்திருப்பார். ஆனால் அதை தவறுவிட்டு இவன் காலமாக நரகத்துல தன் கைகளை கழுவுகிறனாக காணப்படுகிறார். நமக்கோ இன்று இன்னும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு லாபமாக தோன்றுகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக கருதும் பொழுது நமக்கு கிறிஸ்து நாம் பார்த்த அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்க. ஆறாவதாக, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் கதறான். யார்? யூதாஸ் காரியத்து, வஞ்சக யூதாஸ். கிறிஸ்துவ 3 ஆண்டு காலங்கள் கிறிஸ்துவோடு இருந்தவன். அவருடைய குணங்கள், அவருடைய அற்புத அடையாள வல்லமை எல்லாவற்றையும் கண்டவன். அவருடைய பைனான்சியரும் கூட. ஏனென்றால் அவனுடைய கருத்தில் தான் இந்த சிறு குழுக்குரிய பணம் இருந்தது. அவ்வளவு தூரம் அவனை நம்பி அவர் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய இருதயமோ சீராக இருக்கவில்லை. ஐயா, இந்த சபையில நாம் பாஸ்டராக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், எல்டர்ஸாக இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நம்முடைய இருதயம் தேவனோடு சீராக இல்லாத பட்சத்தில் எல்லாம் வீண். வெறுமனே பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து தேவ சபையில் சேர்ந்து கர்த்தருடைய பந்திலும் பங்கு உண்டு எல்லாம் இருந்தும் நம்முடைய இருதயம் தேவனோடு சீராக இல்லாத பட்சத்துல, உள்ளான மனிதனில ஒரு மாற்றம் இல்லாத பட்சத்துல, உள்ளான மனிதல தேவனுடைய தொடுதல் இல்லாத பட்சத்துல, உள்ளான மனிதல ஆவியாண்ட தொடுதல் இல்லாத பட்சத்துல எல்லாம் வீண் என்பதை மறந்து போயிட வேண்டாம். ஒரு பாடத்தையும் நாம் யூதாசனை படித்துக் கொள்ள வேண்டும். அவன் நமக்கு கொடுக்கும் இன்னொரு பாடம் பண ஆசை. அவனுக்கு அந்த வெள்ளிக்காசுகள், 30 வெள்ளிக்காசுகளுக்காக ஆத்ம மணவாளனை காட்டி கொடுத்து விட்டான். பணம், அதுதான் வேதம் எச்சரிக்கிறது. பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் அதை இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் எச்சரிப்பதனாலே பணத்தை ஹேண்டில் செய்யும் பொழுது மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் மட்டும் அந்த பேதுருவை போல மனம் கசந்தவனாக கிறிஸ்துவிடம் சென்றிருந்தால் மன்னித்திருப்பாரா? மன்னித்திருக்க மாட்டாரா? மன்னித்திருப்பார். மனம் கசந்தான், ஆனால் போய் நாண்டு கொண்டு செத்தான். ஏழாவதாக, என் சகோதரர்களே இங்கு வர வேண்டாம், என் சகோதரர்களே இங்கு வர வேண்டாம். அதையும் இன்று நாம் பார்த்தோம். யார் அது? லாசரோட இருந்த ஐஸ்வர்யவான். ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தெரியும் இந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்று. அழுகையின் சத்தத்தையும் கூக்குரலையும் கேட்டோமே, படத்திலே நாம் பார்த்தோமே. ஆம், அவர்கள் மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் ஒரு பெரிய கன்வென்ஷனையே வந்து நடத்தி விடுவார்கள். ஆகவேதான் இந்த வேத பகுதியிலே ஆபிரகாம் அவருடைய காரியத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆளை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஆம், தேவன் கிருபையாக சபையை வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். இவர்களுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் ஒன்று நடக்க போவதில்லை என்று ஆவியானவர் சொல்கிறார்கள். அதான் தேவன் காதுள்ளவன்
கேட்க கடவன். ஆம், எல்லாருக்கும் காது உள்ளது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்